we continue to meditate on God's love, which is a great sacrifice. நாம் தொடர்ந்து தேவனுடைய தியாகமான அன்பை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். Dear people, a true love is the one which is characterized by the sacrifice of it. ஒரு உண்மையான அன்பு என்பது அதோடு கூட இணைத்த தியாகத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. The Bible talks about such love as God's love. இந்த வேதாகமானது அவ்விதமான அன்பையே தேவனுடைய அன்பு என்பதாக சொல்லுகிறது. Many years back, there was a godly man. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தெய்வ பக்தியுள்ள மனிதர் இருந்தார். He had a boy son who was giving trouble continually. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் அதிகமாக தொடர்ச்சியாக அவருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தான். He was forever breaking the rules and always getting into trouble at school. பள்ளியிலும் கூட அவன் எப்பொழுதும் அந்த பள்ளியினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் உடைக்கிறவனாக, அதோடு கூட பள்ளியிலும் அதிகமான தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பையனாக இருந்தான். His father could not understand it fully. அந்த தகப்பன் அதை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை. He provided for him in every way with a good home. He spent time with him fishing and going to many games so that the boy could understand the love of the father. இந்த தகப்பன் தாமே எல்லா விதத்திலும் ஒரு நல்ல வீட்டை கொடுத்து அவனோடு கூட மீன் பிடிப்பது இன்னும் பல காரியங்களை அவனுக்கு செய்து அவனை அதிகமாய் நேசிப்பதை குறித்து தொடர்ந்து அவனிடத்தில் வெளிப்படுத்தி வந்தார். His unconditional love. But the father just could not figure out why the boy would not mind. எவ்வளவுதான் அன்பு காண்பித்தாலும் அந்த பையன் அந்த அன்பை விளங்கிக் கொள்ளாமல் தொடர்ந்து அவன் மிகவும் தொந்தரவு கொடுக்கிறவனாகவே இருந்தான். Even he went to the church and he had been to the Sunday school, but still he was not changed. அவன் ஆலயத்துக்கு போனான், சண்டே ஸ்கூலுக்கு கூட போனான், ஆனால் அவன் மாற்றப்படவே இல்லை. His father was consistently reading the Bible to him, and his father had never provoked him to anger. அந்த தகப்பன் ஆனாலும் கூட அவனுக்கு வேதத்தை வாசித்து அவனை கோபப்படுத்தாமல் தொடர்ந்து அவன் பேரில் அன்பை பொழிந்து கொண்டே வந்தார். His son's behavior was not changed and it was a mystery to him. அவருடைய பையனுடைய அந்த நடத்தையானது ஒரு விளங்கிக் கொள்ளக்கூடாதாக இருந்தது. எந்த விதமான மாற்றமும் காணப்படவே இல்லை. One day when his son was upstairs playing around with his baseball, ஒரு நாள் அந்த பையன் மேலே மாடியில அந்த பேஸ்பாலை விளையாடி கொண்டிருந்த பொழுது the father had been repeatedly told him not to do so. அந்த தகப்பன் சொன்ன மாடியில் அவிதமாக அந்த பந்தை வைத்து விளையாடாது என்று சொன்னார். Repeatedly he warned him. அடிக்கடி அவிதமாக எச்சரித்தார். But he ended up breaking one of his bedroom windows. ஆனா மாடியில அந்த படுக்கையினுடைய அந்த ஜன்னலை அவன் அவிதமாக அந்த விளையாட்டில் உடைத்து போட்டான். The boy was 10 years old and certainly knew better because his father had told him time and again not to play ball in the house.
அந்த பையன் 10 வயது உள்ளவனாக இருந்தான். அந்த தகப்பன் மறுபடியுமாக இந்த பந்த வீட்டில் விளையாட கூடாது என்பதாக சொல்லி இருந்தார். When the window was broken, அந்த ஜன்னல் உடைக்கப்பட்ட பொழுது, the father headed upstairs and took off his belt. இந்த தகப்பன் அங்கே மேல மாடியில போய் தன்னுடைய பெல்ட்டை கலற்றினார். The boy knew what was coming, so he voluntarily bent over and kneeled next to his bed. அவன் நிச்சயமா தன்னுடைய அப்பா அவனை அடிக்க போகிறார் என்று அவன் அறிந்து கொண்டு அந்த பெட்டுக்கு பக்கத்துல அவிதமாக முழங்கால் படியிட்டு குனிந்தான். But the father said, அப்பா சொன்னாரு, son, here, take this belt. அவங்க அப்பா அந்த பையனை பார்த்து சொன்னார், இந்த பெல்ட்டை நீ எடுத்துக்கோ. Then his father took off his shirt and kneeled down on the bed. அந்த அப்பா தன்னுடைய சட்டையெல்லாம் கழற்றிட்டு அந்த படுக்கைக்கு பக்கத்துல அவிதமாக முழங்கால் படியிட்டார். Son, I want you to give me 7 lashes with this belt across my back. மகனே, என்னுடைய முதுகுல இந்த பெல்ட்டை கொண்டு 7 அடிகள் அடி என்று சொன்னார். The son started to cry and said that he could not do it. அந்த பையன் அழுதான், அதை என்னால செய்ய முடியாது என்று சொன்னான். His father kept insisting until the son finally relented and started hitting his father across the back with the belt, but it wasn't hard enough. ஆனா அவங்க அப்பா சொன்னார், இல்ல நீ அடித்து ஆக வேண்டும், அடிக்கத்தான் வேண்டும் என்று சொன்ன பொழுது கடைசியாக அவன் வேற வழி இல்லாமல் அந்த பெல்ட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அப்பாவினுடைய முதுகிலே அவிதமாக அடித்தான். But it was not too hard, just touched. ஆனா அது ரொம்ப கடினமானதாக இல்லை, அது அப்படியே சும்மா தொடப்பட்டதாக காணப்பட்டது. He said, harder, son, harder. கடினமாக அடி, கடினமாக அடி. When the boy finally lashed the belt across his father's back 7 times, with a greater force, the father asked him. அவன் கடைசியாக கடினமாக அவங்க அப்பா சொன்னதுனால அடிக்கும்படியாக தொடர்ந்து அடிக்க சொன்னது நிமித்தமாக கடினமாக அடித்த பின்பாக அந்த பையனை பார்த்து அந்த தகப்பன் கேட்டார், son, do you know why I had you to do this? With all his pain on the back and even the mark of the lashes were on his back. அந்த முதுகுல அடித்ததனுடைய அந்த அடையாளம் இருந்தது, அதிகமான வலி. அந்த பையனை பார்த்து அந்த தகப்பன் கேட்டார், நான் இதை ஏன் செய்ய சொன்னேன் என்று தெரியுமா என்று கேட்டார். The son said, no. அந்த பையன் சொன்ன, எனக்கு தெரியாது. The father said, when Jesus went to the cross for us, he took the worst punishment that has ever been inflicted upon any man. இயேசு கிறிஸ்து அவிதமாகவே சிலுவைக்கு போன பொழுது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படாத விதத்தில் அவர் அடி கொடுக்கப்பட்டார். He was pummeled, he was beaten, his beard was plucked out and he was punished like no one has ever been punished. அவருடைய முக தாடி இழுக்கப்பட்டது, துப்பப்பட்டார். ஒருவரும் காணக்கூடாத அளவில் அந்த இடத்துல அவர் தாமே அங்கு முற்றிலுமாக நொறுக்கப்பட்டார். Who do you really think did this to Jesus? இதை இயேசுவுக்கு செய்தது யார் என்று கேட்டான். The boy still whimpering hesitated and finally said he thought it was the Jews or the Romans. சொன்னா ஒருவேளை யூதர்கள் அடித்திருக்கலாம் அல்லது ரோமர்கள் அடித்திருக்கலாம் என்று அந்த பையன் சொன்னான்.
But the boy's father said, no, it was God the Father who punished Jesus for everything that we have ever done wrong and or will do wrong in the future. சொன்னார், அவர்கள் அல்ல, பிதாவே குமாரனை இயேசு கிறிஸ்துவை அடித்து நொறுக்கினார். It is the Father, the Heavenly Father Himself has beaten Jesus. இயேசுவை பிதாவே அவிதமாக அடிக்க சித்தமானார். Dear people, you may think this incident probably as a one which just took place casually. ஒருவேளை இந்த நிகழ்வை நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு உண்டு. But that is the fact. அதுதான் உண்மை. Because when Jesus took the place of a sinner, ஒரு பாவியின் இடத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட பொழுது, the Bible says God is angry with a sinner every day. ஒரு பாவியின் மேல் தேவன் ஒவ்வொரு நாளும் சினமுள்ளவராகவே இருக்கிறார். Because of the sin, and He being a holy God, He is and He was angry with the sinner. அவர் அவிதமாக ஒரு பாவியின் பேரில் அவர் ஒரு பரிசுத்தமானவராக இருப்பது நிமித்தமாக அவர் எப்பொழுதும் கோபமுள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says. So because Jesus took the place of a sinner in the world when He came as a representative, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு பாவியின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது நிமித்தமாக, ஒரு பாவியின் பிரதிநிதியாக அவர் வந்தது நிமித்தமாக, on the one hand it is true the Father loved the Son. ஒரு பக்கம் பிதாவானவர் குமாரனை நேசித்தார். On the other hand, at every step Jesus was inflicted with the stripes of the Father as He represented a sinner. பிதாவானவர் ஒவ்வொரு இடத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பாவியின் இடத்தை எடுத்துக்கொண்டது நிமித்தமாக இயேசுவை அவர் அடித்து நொறுக்கினார். 700 years before Jesus came into the world, Prophet Isaiah has written in Isaiah 53. ஏசாயா 53வது அதிகாரத்தில் ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து அவிதமாக வருவதற்கு முன்பாக இந்த இடத்தில் இயேசுவினுடைய அந்த தண்டனை குறித்து பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். He took the punishment that He doesn't deserve to save those He didn't deserve saving. ரட்சிக்கப்பட அல்லது இரக்கம் கிருபை காண்பிக்கப்பட தகுதி இல்லாதவர்களை அவர் நேசித்தது நிமித்தமாக அந்த தண்டனைக்கு அவர் ஆளானார். He was put in that place because He loved the people who don't deserve His love. அவருடைய அன்புக்கு பாத்திரமில்லாத அவர்களை அவர் நேசித்தார். Dear people, when Jesus came into the world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது, He identified Himself with a sinner. ஒரு பாவியோடு கூட தன்னை தாமே அவர் அவிதமாக வெளிப்படுத்திக் கொண்டார். இந்த இடத்தில் அவர்களுடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் சுமந்தார். He bare the wrath of those people. The boy
whom I was telling about, who was beating his father with the belt. தன்னுடைய தகப்பனை அந்த பெல்ட்டின் மூலமாக அடித்த அந்த பையன், after that incident, அந்த நிகழ்வுக்கு பின்பாக, he was dramatically changed. மிக அற்புதமாக மாற்றப்பட்டான். It was true, he was not perfect. ஒரு பரிபூர்ணமான பையனாக இருந்தான் என்று சொல்ல முடியாது. But still the father testified as how much this truth brought such a change in the life of this small boy. ஆனால் அந்த தகப்பன் ஒரு சாட்சியை கொடுத்தார். இந்த உண்மையானது அந்த பையனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை குறித்து அவர் சாட்சி சொன்னார். I tell you, dear friend, if you are truly convinced of this truth in your life, இந்த சத்தியத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே நீ உணர்த்தப்படுவாயானால், I am sure it will revolutionize your life. உன்னுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சிக்கு உள்ளாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. Jesus paid such a cost in redeeming the sinners. இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்கும்படியாக அவ்வளவு பெரிய விலை கிரயம் செலுத்தப்பட்டது. Every day I told you, every day I used to think how Jesus loved me, an unworthy sinner. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து ஒரு அபாத்திரமான என்னை எவ்விதமாக நேசித்திருக்கிறார். But now, after today's message which I was preparing, ஆனால் இந்த நாளின் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தின பின்பாக, I could understand the intensity of the cost to die for me on the cross, the sufferings. அவர் அந்த சிலுவையில் எனக்காக அவ்விதமாக அந்த பாடுகளை, அந்த அன்பின் செலுத்துதலை எவ்வளவு என்பதை குறித்து நான் எண்ணி பார்த்த பொழுது, it really breaks me more. என்னை அதிகமாய் உடைக்கிறது. It breaks me more. என்னை அதிகமாய் உடைக்கிறது. Dear people, we live in a world where people wants to get something from Jesus. நாம் ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இயேசு எனக்காக ஏதாவது கொடுக்க வேண்டும். So called preachers today preach sermons, thousands of sermons based on a need base. இன்றைக்கு அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு இயேசுவை காண்பிக்கிறார்கள். If you believe Jesus, God will bless you. நீ இயேசுவை நேசிப்பாய், ஆனால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். If you believe Jesus, your financial problems will be solved. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாய், ஆனால் உன்னுடைய பொருள் ரீதியான பிரச்சனை தீர்ந்துவிடும். If you believe Jesus, you will be healed. இயேசுவை நீ விசுவாசிப்பாயானால் அவர் உன்னை சுகப்படுத்துவார். If you believe Jesus, every need of your life will be met out. உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை விசுவாசிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். So many people are thronging to Jesus. ஆனால் ஆகவே அநேக மக்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். But what purpose? என்ன நோக்கம்? To get something from Jesus. இயேசுவினிடத்திலிருந்து ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக. But they are not willing to understand the sacrifice of this love. ஆனால் இந்த அன்பின் தியாகத்தை அவரால் விளங்கிக் கொள்ள விருப்பமில்லை. They are not willing to understand this sacrifice, though that
they will be motivated to sacrifice themselves. அவர்கள் இந்த அன்பை விளங்கிக் கொண்டு அவருடைய வாழ்க்கையில இந்த அன்புக்கு ஈடாக தங்களை தியாகம் செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக இல்லை. They are like people who want benefits, but if it is needed, they will even betray him. ஆனால் அவ்விதமான மக்கள் ஆண்டவர் தங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற ஒரு காரியத்தை கொண்டிருக்கிறார்கள். தேவையானால் அவரை காட்டிக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். This is not the love which God speaks in the Bible. இது உண்மையான விதத்துல அந்த அன்பு இல்லை. Many people believed when Jesus was in the world. உலகத்தில் இயேசு இருந்த பொழுது அநேக மக்கள் அவரை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. John's Gospel 3rd chapter. It says that they believed Jesus. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். But Jesus was not able to entrust to them because he knew their hearts. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை. ஏனென்றால் அவருடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தார். Suppose if you really know that Jesus is knowing your heart, what will be your response? இயேசு உன்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்று நீ அறிந்திருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக அதனுடைய பலன் இருக்கும்? Could Jesus trust you fully so that he could entrust? இயேசு கிறிஸ்து உன்னை முழுமையாய் நம்பக்கூடிய அளவில் அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையுள்ள நபராக நீ வாழுகிறாயா? Can he entrust his responsibilities to him, to you? அவர் உன்னிடத்தில் அவிதமாக இந்த பொறுப்பை அவர் கொடுக்க முடியுமா? Dear people, many people call themselves Christians even though they say converted, and many people say that we know the reformed truth. அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள், சீர்திருத்த சத்தியத்தை அறிந்திருக்க சொல்லுகிறார்கள், சீர்திருத்த அன்பாக விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். I honestly ask you, can Jesus trust you? இயேசு கிறிஸ்து உன்னை நம்ப முடியுமா? The very first verse in Isaiah 53rd chapter, ஏசாயா 53வது அதிகாரத்துல இங்கு இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Who hath believed our report? Unto whom is the arm of the Lord revealed? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? Who hath believed our report? யார் விசுவாசித்தவன் யார்? Dear people, you must know and understand, not many people really understand the sacrifice of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிரயத்தை விளங்கிக் கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகர் இல்லை. Not many people are there who are willing to follow the footsteps of Jesus Christ in sacrificing themselves for the sake of Christ. கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் அவருடைய அடிச்சுவடுகளில் பின்பற்றும்படியாக ஒப்புக்கொடுக்கிறவர்கள் அநேகர் இல்லை. Even this evening you may hear God's word. இந்த மாலையில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலாக இருக்கலாம். Probably you may talk so many things. அநேக காரியங்களை குறித்து பேசலாம். I ask honestly, are you willing to follow Jesus in the path of sacrificing for others? உன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக தியாகம் பண்ண ஒரு நிலையில வாழுகிற ஒரு நபராக இருக்கிறாயா? After I really prepared this message, நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தின பின்பாக
One thing I could understand. ஒரு காரியத்தை நான் விளங்கிக் கொண்டேன். Loving others is not an easy thing. மற்றவர்களை நேசிப்பது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. Unless I am willing to sacrifice, I am willing to pay the cost, it is impossible to love others. நான் தியாகம் பண்ணாமல், நான் அதற்குரிய விலைக்கரையும் செலுத்தாமல் மற்றவர்களை என்னால் நேசிக்க முடியாது. How much of bitterness is there in our hearts? நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு கசப்பு இருக்கிறது. How much of angry in our hearts regarding probably some people? சில மக்களை குறித்து நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு கோபம் இருக்கிறது. Suppose if we could do something, we could give. ஒருவேளை ஏதாவது கொடுக்க முடியாத ஒரு காரியமாக இருக்குமானால் அதை கொடுக்கலாம். But Bible says, this morning we saw, இந்த காலையில நம்ம பார்த்தோம், Jesus gave himself. அவர் தன்னைத்தானே கொடுத்தார். Jesus gave his very life. அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். For whom? யாருக்காக? Is it for the people who is loving him? அவரை நேசிக்கிறவர்களுக்காகவா? இல்லை. No. The people who hated, அவரை வெறுத்தவர்கள், the people who neglect, புறக்கணிக்கிறவர்கள். Dear people, it is an amazing love. இது ஒரு உன்னதமான அன்பு. But this love demands us to follow the footsteps of Jesus Christ. That is the real Christianity. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இந்த தியாகத்தின் அன்பில நடப்பதுதான் மெய்யான கிறிஸ்தவம். But how selfish we are. எவ்வளவு சுயநலமான மக்கள். We want the things for us. நமக்காக பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறோம். Really, when I was preparing this message, இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தின பொழுது, I understood, Lord, how much I have to forego my comfort, my time. ஆண்டவரே, என்னுடைய சௌகரியத்தை, என்னுடைய நேரத்தை நான் எவ்வளவாக இழக்க வேண்டியதா இருக்கிறது. In order to pray for other people, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. When I think of the eternity, நித்தியத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது, the things of this world will pass away quickly. இந்த உலகத்தின் காரியங்கள் சீக்கிரமாக மறைந்துவிடும். But am I willing to sacrifice? ஆனால் நான் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேனா? For the people who are not loving me, என்னை நேசிக்காதவர்களுக்காக. For the people who are perishing, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக. For the people who don't know Christ, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காக. Many times I pray, ஜெபிக்கிறேன், Lord, forgive them, for they don't know what they are doing. அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. There is an eternity before them. அவர்களுக்கு முன்பாக ஒரு நித்தியமானது இருக்கிறது. I believe God's word. தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். I believe that there is a hell fire. ஒரு நரகம் இருக்கிறது என்பதை நம்புகிறேன். I believe that God's wrath will be poured upon the sinner on the hell fire. ஒரு பாவியின் பேரிலே தேவனுடைய கோபாக்கனை ஆனது அவிதமாக அங்கு ஊற்றப்படும் என்பதை விசுவாசிக்கிறேன். The Lord Jesus Christ, when he came to this world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது, God's wrath was on him. தேவனுடைய கோபாக்கனை அவர் பேரில் இருந்தது. The Father was vehement and angry with the Son. குமாரன் பேரிலே பிதாவானவர் அவர் கோபமுள்ளவராக இருந்தார். Knowing all these things, he took my place. இதையெல்லாம் அறிந்துமே அவர் என்னுடைய இடத்தை தாமே அவர் எடுத்துக்கொண்டார். Probably he can. Fourth verse I would like to tell you. Isaiah 53, fourth verse. What the Bible says.
Surely he hath borne our griefs and carried our sorrows. Yet we did esteem him stricken, smitten of God, and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 6th verse, 6வது வசனத்துல, and we like sheep have gone astray. We have turned everyone to his own way, and the Lord hath laid on him the iniquity of us all. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். It is God who made all our iniquities to be laid on him. அவர் பேரிலே நம்முடைய எல்லா விதமான அக்கிரமத்தை அவர் பேரிலே அவர் வைத்தார். Isaiah 43, when you read it, ஏசாயா 53 நாம் வாசிக்கும் பொழுது, he was misunderstood. அவர் தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்டார். Probably he was thought that he was being punished by God because of his sins. Even Jews, the Pharisees, and many people were thinking of this. யூதர்களும் மற்றவர்களும் கூட தேவனால் அவர் வாதிக்கப்பட்டார் என்று எண்ணினார்கள். Jews generally, they won't like to read Isaiah 53rd chapter. யூதர்கள் பொதுவாக ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசிக்க விரும்புவதில்லை. Many people, they never do that. அநேக மக்கள் அதை செய்வதில்லை. Why? Because this chapter, how clearly portrays the suffering of Jesus Christ. என்று கேட்டால் இந்த அதிகாரமானது இயேசு கிறிஸ்துவின் பாடை எவ்வளவு தெளிவாக விளக்கி காண்பிக்கிறது. Every verse, it points out the sufferings of the Lord Jesus Christ. ஒவ்வொரு வசனமும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை அவிதமாக காண்பிக்கிறதாக இருக்கிறது. So the Lord Jesus Christ, even from the beginning, ஆகவே ஆரம்பத்தில் இருந்து, he was carrying the wrath of the Father upon him. பிதாவினுடைய அந்த கோபாக்கினை அவர் தாமே சுமந்தார். Dear people, you can't think the wrath of God simply as a mere anger. தேவனுடைய கோபாக்கினையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏதோ வெறும் கோபம் என்று நினைக்க முடியாது. I tell you, probably he would have been crying out to the Father to have mercy upon him when he was in the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிதாவை நோக்கி தன் பேரில் இரக்கமை காண்பிக்கும்படியாக அவர் அவிதமாக கெஞ்சினார். In Hebrews 5th chapter, when I read this verse, it was really an astonishing thing. எபிரேயர் 5வது அதிகாரத்தில் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அநேக சமயங்களில் நான் யோசிப்பதுண்டு. Many times I used to think, why Jesus should pray like this? Instead of praying for others, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து ஏன் இவ்விதமாக ஜெபிக்க வேண்டும்? Hebrews 5th chapter, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், Hebrews 5th chapter,
7th verse, 7வது வசனம், who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with strong crying and tears unto him, that he was able to save him from death, and was heard in that he feared. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, why should he cry for himself? தன்னைக்காக ஏன் அவ்விதமாக அவர் ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது? He was sinless. அவர் பாவமற்றவராய் காணப்பட்டார். He didn't commit any sin. அவர் எந்த பாவத்தையும் செய்யவில்லை. There was no need at all to shed tears and to pray like this, with strong crying and tears. இவ்விதமாக உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Here the Bible says this point is very much really made me to think. இந்த காரியம் என்னை அதிகமாக சிந்திக்கும்படியாக செய்தது. Because he didn't even, the Bible, the prayer here, it doesn't say that he was praying for others. மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்தார் என்று இங்கு சொல்லவில்லை. He was praying for himself. தனக்காகவே அவர் ஜெபித்தார். You see, again we see 7th verse. Who in the days of his flesh, when he heard offered up prayers and supplications, strong crying and tears unto him, that he was able to save him from death. மரணத்தினின்று தன்னை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை. I am sure he was under the wrath of God. தேவனுடைய கோபாக்கினின் கீழாக இருந்த பொழுது, probably he was not only carrying the sins of the people on the cross, சிலுவையிலே மாத்திரம் அவருடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று சொல்ல முடியாது. While he was in the flesh, மாம்சத்தில் இருந்த நாட்களில், the process was going ahead. அந்த தொடர்ச்சியான அந்த காரியமானது காணப்பட்டதாகவே இருந்தது. He was tested on all sides. எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். Dear people, the cost which Jesus paid to save a sinner, you and I can't really understand fully. இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை ரட்சிக்கும்படியாக அவர் செலுத்தின கிரயத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளவே முடியாது. The cost which he paid for me, so that I could be free from the wrath of God, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நான் விடுதலை பெறும்படியாக அவர் செலுத்தின அந்த கிரயம் என்பது no human being in the world could really understand it fully. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் அதை முழுமையாக அறிந்து கொள்வது என்பது கூடாத காரியம். You see, Jesus suffered on 3 aspects. இயேசு கிறிஸ்து 3 விதங்களில் பாடுபட்டார். 1, he suffered physically. சரீர பிரகாரமாக அவர் பாடுபட்டார். The second thing, he suffered emotionally. அவர் உணர்வு பூர்வமாக அவர்தாமே பாடுபட்டார். He suffered spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் பாடுபட்டார். When we are going to contemplate in the days to come, வருகிற நாட்களை குறித்து சிந்திக்கும் பொழுது, many times we see the physical sufferings of Jesus Christ. அநேக சமயங்களில் இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான பாடுகளை நாம் பார்க்கிறோம். But the sufferings which he went through emotionally and spiritually,
is more terrible than his sufferings in his body physically. அவர் உணர்வு பூர்வமாக ஆவிக்குரிய பிரகாரமாக கடந்து போன அந்த பாடுகளை விட, அந்த பாடுகள் என்பது அவர் சரீர பிரகாரமாக கடந்து போன பாடுகளை விட மிக கொடியது, மிக கொடியது. Oh dear people, one man of God, C.S. Lewis, in his Four Loves, is a classic. C.S. Lewis என்ற தேவ மனிதன் 4 விதமான அன்புகள் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் சொல்றார், he says, Christian love is the most costly investment you will ever make. கிறிஸ்தவ அன்பு என்பது நீ செய்யக்கூடிய எல்லா விதமான மூலதனங்களில் அதுவே மிக பெரியது என்று எழுதுகிறார். Dear people, think about Jesus. He left off all the glory of heaven. பரலோகத்தினுடைய எல்லா மகிமையை அவர் விட்டுத்தான் வந்தாருங்க. We don't know the glory of the heaven fully. பரலோகத்தினுடைய மகிமையை குறித்து நமக்கு தெரியாது. But we know that we will live with God forever when we are saved. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்தில் அவரோடு கூட என்றென்றும் வாழ்வோம் என்பதை அறிந்திருக்கிறோம். The one he created, the sun, the moon and the stars, all the physical things that we see make us really to astonish at the creation and the creator. இந்த பூமியையும் சந்திரனையும் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இவ்விதமான சிருஷ்டிப்பை குறித்தும் அதை சிருஷ்டிப்பதை குறித்தும் ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்கிறது. But above all, எல்லாத்துக்கும் மேலாக, the best creation of God, the best creation of God is heaven. அவர் சிருஷ்டிப்பிலே எல்லாத்துக்கும் மேலா மகிமையானது பரலோகம் தாங்க. The best of God's creation could be seen in heaven. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே மிக மகத்துவமானது பரலோகம். Even sometimes when we read the Revelation, we could understand a small bit of heaven. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன காரியத்தை பார்க்கிறோம். But I tell you, dear friend, the glory of heaven, you and I can't really fathom and understand it. பரலோகத்தினுடைய அந்த மகிமையை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியாது. But Isaiah says, and Isaiah சொல்றார், who hath believed? யார் அதை விசுவாசித்தார்? Who hath believed this? இதை யார் விசுவாசித்தார்கள்? Dear people, Jesus came into the world, but he was rejected. He came into his own. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவர் புறக்கணிக்கப்பட்டார். He was despised. அவர் தாமே அசட்டை பண்ணப்பட்டார். He was ill treated. அவர் தாமே தவறான விதத்தில் நடத்தப்பட்டார். On all sides he was completely had his part of sufferings in full. பாடுகளின் உபத்திரவத்தின் உச்ச கட்டத்தையே அவர் இந்த உலகத்தில் அனுபவித்தார். In order to save me, என்னை ரட்சிக்கும்படியாக. Dear people, if a person really, if God could give the grace
to understand His love, I'm sure it will revolutionize the life of the person who understands. அன்றைய அன்பை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுவாரானால் நிச்சயமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறிப்போகும். I could say this sermon really revolutionized, at least to a small extent, to make me to think of my commitment to God. இந்த பிரசங்கம் ஒரு குறைந்த அளவிலாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கென்று அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பின் காரியத்தில் ஒரு சிறிய அளவில் பாதிக்காமல் இருக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். So finally I would like to see you Romans 12th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். Writing all the things, St. Paul finally concluded in Romans, the earlier chapters. ரோமருக்கு நிருபத்திலே முன்பான அந்த அதிகாரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொன்னது அதுதான். Romans 12th chapter, ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம். I beseech you, therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Could you understand God's love in your life? அன்றைய அன்பை உன்னுடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ள முடிகிறதா? The cost of God's love to redeem you and to save you. உன்னை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக அவர் செலுத்தின அந்த அன்பு. That is a Christian. அவனே கிறிஸ்தவன். I am afraid even many of the people who profess to be believers, whether they are saved truly without understanding God's love in their lives. தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிற அநேகருடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ளாமல் அவள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நான் பயப்படுகிறேன். I am truly afraid. உண்மையாலுமே பயப்படுகிறேன். Would you like to be a person who is really like St. Paul? The love of God constrains me. பவுலை போல கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிற ஒரு மனிதனாய் காணப்படுவாயா? Or else could you say, like Galatians 2:20, St. Paul says, nevertheless not I, but Christ who loved me and gave himself. பவுல் சொன்னமாக, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து. God wants you to be saved and to live for Him and live like Him. நீ ரட்சிக்கப்பட்டு அவருக்காக அவரை போல வாழும்படியாகவே தேவன் ஒரு மனிதனை He saves that. He saves with a purpose. அதுதான், that is salvation. அதுதான் ரட்சிப்பு. Could you really evaluate your spirituality with the light of this sermon this evening? இந்த செய்தியின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால நிறுத்தி பார்க்க முடிகிறதா? May the Spirit of God speaks to you. பரிசுத்த ஆவியானவர் கூட பேசுவாராக. ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for this evening and the glimpse of thy love that we could see. பிதாவே, இந்த மாலையில இந்த அன்பினுடைய ஒரு சின்ன ஒரு விளிம்பை நாங்கள் பார்க்க உதவி செய்து make us to understand it and to live
in response to thy great love. ஆண்டவரே, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவும் அந்த அன்புக்கு ஈடாய் வாழவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.